எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் கூட அதனுடைய தொடர்ச்சியாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் ஒரு விசுவாசத்தின் அதிகாரம் என்று சொல்லலாம். சாப்டர் ஆஃப் ஃபெய்த். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள், விசுவாசத்தினால் எவ்வளவு நன்மைகளை அவர்கள் பெற்றார்கள். விசுவாசம் என்பது ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமானது என்பதை இந்த அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார். இந்த எபிரேயனுடைய ஆசிரியர் எழுதுகிறார். இந்த அதிகாரம் முழுவதையுமாய் ஒரு வாரம் நம்மளுடைய அந்த ப்ரேயரில் நாங்கள் தியானம் செய்தோம். அதில் ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை இது மறுபடியும் எல்லாரும் கேட்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது. இன்னும் அநேகர் கேட்க வேண்டும் என்பதற்காக மறுபடியுமாக இந்த அதிகாரத்திலேருந்து ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். சுருக்கமாய் தியானிக்க போகிறோம். கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம், இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்தவர்கள், அதாவது விசுவாசிகள்னு பேர் வச்சவங்க எல்லாம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்கள். விசுவாசி என்றால் என்ன அர்த்தம்? விசுவாசம் உள்ளவன் என்ற அர்த்தம். எதற்காக இந்த விசுவாசம்னு சொன்னால், ஆண்டவரிடத்திலிருந்து நாம் எதையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரை சந்திக்க வேண்டும், ஆண்டவரை தரிசிக்க வேண்டும், ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது எதனால் மட்டும் நடக்கும்னு சொன்னால் விசுவாசத்தில் மட்டும்தான் நடக்கும். அல்லேலூயா. அதுதான் இந்த அதிகாரம் முழுவதிலும் ஒரு பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு சம்மரியாக, பழைய ஏற்பாட்டில் நடந்த காரியங்களை சுருக்கமாக இந்த ஆசிரியர் மறுபடியுமாக நினைவு கூறுகிறார். எல்லா வசனங்களையும் படிப்பதற்கு இன்றைக்கு நேரம் இல்லை. ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்து அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். How many of you have faith? எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் ஆண்டவரிடத்தில் வரும்போது கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் God is a prayer answering God அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று சொல்லி இவர் கேட்கிறார். அநேகர் ஆண்டவரிடத்தில் ஜெபத்தில் வருகிறார்கள், ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. ஜெபம் பண்ண பிறகும் அவங்களுக்கு சந்தேகம். ஜெபம் பண்ண பிறகு இது நடக்குமா நடக்காதா? கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? கர்த்தர் நம்மளை வழி நடத்துவாரா வழி நடத்த மாட்டாரா? இப்படியே என்ன பண்ணுறோம்? ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணாலும் ஒரு விதமான டவுட் நமக்குள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்குது? எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு விதமான சந்தேகம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த சந்தேகம் நீங்கணும்னு சொன்னால், அந்த சந்தேகம் மாறணும்னு சொன்னால் இன்னும் விசுவாசத்தில் உறுதியாய் தரிக்கிற ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனிடத்தில் வருகிறவர்கள் தேவன் உண்டென்றும், first you have to believe that God is there for you. ஆண்டவர் உங்கள் இடத்தில் இருக்கிறார் என்றும், அவர் இடத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்றும். நம்ம வெறும் கல்லையும் மண்ணையும் வணங்குற பிள்ளைகள் அல்ல. ஒன்றும் பேசாத கடவுள் நம்முடைய கடவுள் அல்ல. அவர் நமக்காக பேசுகிறார், நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய பேர் விசுவாசிப்பது இல்லை. அதனால தான் சொல்றாரு. அடுத்து வாசிங்க 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நோவா தன்னுடைய குடும்பத்தை எப்படி காப்பாற்றினான் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா,
he obeyed God. அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லி ஒரு பேழையை உண்டு பண்ணு. அந்த பேழைக்குள்ளே நீயும் போய் பிரவேசி, உன் குடும்பத்தின் பிள்ளைகளையும் கொண்டு போய் வெய். இந்த விலங்கினங்கள் எல்லாம் என்ன பண்ண, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு ஜோடியை எடுத்து கொண்டு போய் வெய். இந்த உலகம் தண்ணீரினால் அழிய போகிறது. இவன் போய் பேழையை கட்ட ஆரம்பிக்கிறான். நிறைய சந்தேக பூத்தி உள்ளவங்க வந்து சிரிக்கிறாங்க அவனை பார்த்து. எல்லாரும் சொல்கிறாங்க, என்னப்பா நோவா என்ன பண்ணிட்டு இருக்கிற? நோவா சொல்கிறார், கர்த்தர் என்னை பேழையை உண்டு பண்ண சொன்னார். எல்லாருக்கும் அவன் பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சான். ஏன்னு சொன்னால் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இந்த உலகமாக அழிய போகுது, உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அழிய போகிறாங்களா? அப்படி மழை பெய்ய போதா? நடக்குமா? சுனாமி வர்றதுக்கு முன்னாடி சுனாமியை பற்றி பேசியிருந்தா எல்லோரும் சிரிச்சிருப்பானுங்க. சுனாமி வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது தண்ணீர் எவ்வளோ வல்லமை உடையதுன்னு, எவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்லி. எப்போ தெரியுது? இந்த சுனாமியை பார்த்த பிறகு தான் தெரியுது, ஐயோ இப்படியெல்லாம் இவ்வளோ பெரிய ராட்சத அலைகளெல்லாம் எழும்புமா அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் எல்லோரும் யோசிக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு நோவா சொல்லும்போது எல்லாரும் கீழ்ப்படிங்க, எல்லாரும் வாங்க, பேழைக்குள்ளே வாங்க, ஆண்டவர் சொல்கிறாரு இந்த உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரும் வாங்க என் பேழைக்குள்ளே வாங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர்கிட்ட போய் சொன்னான், கதறினா. ஆனால் ஒருத்தன் கூட காது கொடுத்து கேட்குற மாதிரி தெரியல. இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் அப்படி தான் இருக்கிறாங்க. பாஸ்டர் உட்காந்து கதறிட்டு இருக்கிறாரு, வாங்க மக்களே ஜெபம் பண்ணலாம், வாங்க பேழைக்குள்ளே வாங்க, ஆண்டவரை தேடுங்க, கீழ்ப்படிங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க, விசுவாசத்தில் உறுதியாயிருங்க. அது பாஸ்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இன்றைக்கி ஒரு நாள் இருந்துக்கங்க, அடுத்த நாளையிலேருந்து பார்க்குறோம். நாளை எத்தனை நாள் நீங்கள் கடத்திட்டு இருப்பீங்க? ஒரு நாள் வரும், அந்த நாளை என்பதே இல்லாமல் போயிடும். ஆண்டவரை தேடுங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு வாங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. கொஞ்ச நேரம் கடையை க்ளோஸ் பண்ணுங்க, கொஞ்ச நாள் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுங்க. முடியாது, இன்னும் என் தேவை சந்திக்கப்படலை. ஒரு நாள் உலகம் அறிஞ்சிருச்சுன்னா எப்படி தேவை சந்திக்கப்படும் உங்களுக்கு? நோவா சொல்கிறார், எல்லாரும் வாங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. ஆனால் யாரும் விசுவாசிக்கவில்லை. ஆனால் நோவாவோ என்ன பண்ணார்? தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணுகிறான். உன் குடும்பத்தை ரட்சிக்க வேண்டும் என்ற பாரம் உனக்குள்ளே இருக்கிறதா? இருந்தாத்தான் நீ விசுவாசி. உனக்கான பேழையை நீ உண்டு பண்ணி கொண்டிருக்கிறாயா? உனக்கான பேழையை நீ கட்டி எழுப்புறாயா? தேவ எச்சரிப்பு இந்த கடைசி நாட்களில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். விசுவாசிப்பதும் விசுவாசியாமல் போவதும் உன் கையிலே இருக்கிறது. எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் கண் முன்னாடி காட்டி கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதிலும் நிலையற்ற ஒரு ஆட்சி, நிலையற்ற ஒரு தலைவர்கள், புரட்சியாளர்கள், கிளர்ச்சியாளர்கள், எல்லா இடங்களிலும் சாப்பாட்டுக்கு பெரிய பஞ்சம் உண்டாக போகிறது. எல்லாம் இவன் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் பாருங்க, ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் சண்டை போட்டுக்கிறான். என் பொருட்களுக்கு வரி போடாதான் உன் பொருட்களுக்கு வரி போடுவேன் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். எல்லாருக்கும் அவங்களுடைய நாடு தான் பாதுகாக்கப்படணும், அடுத்தவனை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஒரு காலத்தில் நம்ம எல்லோரும் சேர்ந்து இருப்போம்னு சொன்னவங்க இன்றைக்கி நாமெல்லாம் சேர வேண்டாம், எங்கள் வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம், எங்கள் நாடு தான் எங்களுக்கு முக்கியம், எங்கள் மக்கள் தான் எனக்கு முக்கியம்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தவனை பற்றி நமக்கு கவலை இல்லை, எவன் எப்படி இக்கேடு கட்டு போனால் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. இது கடைசி நாளில் கர்த்தர் சொல்றார், அன்பு தணிந்து போகும், மக்கள் எல்லாம் சுயநலவாதிகளாய் மாறுவார்கள். இன்னைக்கு இருக்கிறவன் எல்லாம் சுயநலவாதி தான். உன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் சுயநலவாதி தான். யார் நமக்காக உதவி செய்கிறதுக்கு வரப்போகிறா? ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு செத்து கிடந்தாலும் நமக்கு ஏன்பா வம்பு, போலீஸு கேஸுன்னு யார் அலையிறது? அப்படியே சாப்பிட்டுன்னு விட்டுட்டு தான் போவோம் எல்லாரும். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது உலகம். ஆண்டவர் சொல்வார், கடைசி நாட்கள் இதெல்லாம் நடக்கும். ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், நிலநடுக்கங்கள், பூமி அதிர்வுகள், மலைகள், கொள்ளை நோய்கள்,
உபத்திரவங்கள் இவையெல்லாம் பெருகும். ஆனால் நீயோ விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருந்து, நல்ல ஒரு வசனம் பாருங்க, உலகத்துக்கு ஏற்ற ஒற்ற வேஷம் தெரியாமல் கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து விசுவாசத்தில் உறுதியாக இருந்து தேவ அன்பை பெற்றுக்கொண்டு நற்கிரியைகளை செய்கிறவனாய் நீ இருப்பாயான்னு கேட்கிறார். அது ஒரு அழைப்பு, தேவ அழைப்பு நம்ம வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற காட்ஸ் காலிங். என்னன்னு சொன்னால் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிற விசுவாசிகள். நோவா விசுவாசித்தான். இந்த உலகம் அழிய போகிறது, இந்த பாவம், இந்த பாவத்தினுடைய விளைவு ஆண்டவருடைய சமூகத்தை எட்டி இருக்கிறது. என்ன நடக்கும்னு தெரியல. தேவ கோபம் பூமியிலே பற்றி எரியறதுக்கு முன்பதாக நானும் என் குடும்பமும் பாதுகாக்கப்பட வேண்டும். கர்த்தர் என்ன சொன்னார்? பேழையை கட்டியாச்சு, உள்ளே போயாச்சு. கேட்டை க்ளோஸ் பண்ணது கூட கடவுள் தான், ஆண்டவர் தான் க்ளோஸ் பண்ணிட்டார். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் தட்டுறான், நோவா பேழையை தர, மழை வருது, இடிக்குது, எங்களுக்கு பயமாக இருக்குது. இவரு கூட மனசில் ஐயோ நம்ம நண்பர்களெல்லாம் வெளியே கதறிட்டு இருக்கிறாங்க, நம்ம நண்பர்கள்லாம் வெளியே கதறிட்டு இருக்காங்க, சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்களே, இன்னும் கொஞ்சம் திறந்து விட்டா அவங்கள எல்லாரும் பண்ணிடலாம். கடைசி நேரத்தில் உள்ளே கூப்பிட ஆண்டவர் சொல்லிட்டார், வேணவே வேணாம், இத்தனை நாள் நீ சொல்லி விசுவாசியாதவன் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டும், தேவனுடைய தண்டனை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை நாள் நான் வாய்ப்பு கொடுத்தேன், இத்தனை நாள் வாய்ப்பு கொடுத்து இவர்கள் எல்லாரும் கேட்காமல் தன்னுடைய இஷ்டத்துக்கு இவங்க எல்லாரும் ஜீவித்து கொண்டிருந்தார்களே, பாவம் செய்து கொண்டிருந்தார்களே, தேவ எச்சரிப்பை பெற்று நீ உன் குடும்பத்தை பாதுகாத்த. ஆனால் இவர்களோ எல்லாரும் சேர்ந்து உன்னை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்களே, கேலி பண்ணிட்டு இருந்தாங்களே, இன்னைக்கு எல்லாரும் அழிஞ்சு போட்டோன்னு விட்டார். எந்தெந்த நகரங்கள் எல்லாம் கொடிய பாவத்தில் இருக்கிறதோ அந்த நகரத்தின் மேலே தேவனுடைய கோபம் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன், தாய்லாந்துக்கு இருக்குது அடுத்ததுன்னு. உலகத்திலே இந்த இனத்தை மாத்திரவன் யாருன்னு சொன்னால் தாய்லாந்துக்காரன் தான். செக்ஸ் சேஞ்ச் சர்ஜரி, ஒரு ஆண் பெண்ணாக மாறுவதற்கும் பெண் ஆணாக மாறுவதற்கும் மிகப்பெரிய ஹெல்ப்பு உலகத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறவன் யாருன்னு சொன்னால் தாய்லாந்துக்காரன் தான். அவனுக்கு இருக்குது அடுத்தது. மியான்மார் என்பது ஒரு ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் தான். மேலேருந்து அப்படியே தேவனுடைய கோபம் இறங்கும், பற்றி எரியும். சோதோம் கொமோரா எப்படி அழிக்கப்பட்டதோ அதே போல பேங்காக் நகரம் அப்படியே பற்றி எரிய போகிறது. ஏன்னு சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு மிகப்பெரிய பாவத்தை செய்கிற நகரமாக அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாடியே பல நாளைக்கு முன்னாடி சொன்னேன், இது இவங்களுக்கு காமிச்சது ஒரு எக்ஸாம்பிள் தான். அடுத்து வந்ததுன்னு சொன்னால் எத்தனை பேர் சாவ போனான்னு தெரியல. எந்தெந்த நகரங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் அவர் எச்சரிப்பை பெற்று அவருக்கு விரோதமாய் நின்று துணிகரமான பாவத்தை யாரெல்லாம் செய்கிறார்களோ, they will face the wrath of God. தேவனுடைய அந்த கோபம் அவர்கள் மேலே பற்றி எரிய போகிறது. அல்லேலூயா. இப்போ இவன் எப்படி நீதிக்கு சுதந்திரவாளியாய் மாறுகிறான்? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறான், விசுவாசத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறான். பேழையை உண்டு பண்ணான். அவன் பார்க்கல உலகம் அழியும் அப்படிங்கிறத நம்பாமல் இருக்கலாம் அவன். ஆனாலும் கூட ஒரு நாள் கர்த்தர் நிச்சயமாக இதெல்லாம் பண்ண போகிறார் அப்படிங்கிற விசுவாசத்தில் பேழையை உண்டு பண்ணினான். தன் குடும்பத்தாருக்கு பிரசங்கித்தான், அவங்க எல்லாரையும் கொண்டு போய் உள்ள சேர்த்தான். கர்த்தர் பேழையை அடைச்சாரு, ஒரு பரிசுத்த சந்ததியை கர்த்தர் வெளியே எடுத்தார். அல்லேலூயா. அடுத்தது வாசிப்போம், 8ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட
தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்தரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்தது ஆபிரகாமை பத்தி சொல்றார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். How Abraham became the father of faith. எப்படி அவன் விசுவாசத்துக்கு தகப்பனாய் மாறினான் என்று சொன்னால், தேவ அழைப்பை அவன் பெறும்போது கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்துக்காக அவனை அழைக்கிறார். அது என்ன காரியம் என்று சுத்தமாய் அவனுக்கு தெரியாது. அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாமே பிளாங்காக இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்கள், பாஸ்டர் எல்லாமே பிளாங்காக தான் இருக்குது பாஸ்டர். உங்களுக்கு மட்டும் இல்லை, பாஸ்டருக்கும் பிளாங்காக தான் இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் பிளாங்காக தான் இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுது, யார் வரப்போகிறா, எப்படி நடத்த போகிறோம், எப்படி உருவாக போகுது, எப்படி வளரப்போகுது, எல்லாமே பிளாங்காக தான் இருக்குது. இதுதான் விசுவாசம். எல்லாத்தையும் சொல்லிட்டு கர்த்தர் நம்மளை அழைக்கிறவர் அல்ல. கர்த்தர் அழைக்கும் போது சொல்றாரு, நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். அப்புறம் அழைச்சிட்டாரு. அழைச்சதுக்கு அப்புறம் எல்லாம் ஒரே நாளில் சொல்ல மாட்டாரு. அதுதான் விசுவாசத்தின் வாழ்க்கை. வாட் இஸ் ஜர்னி ஆஃப் ஃபெய்த்? we have to walk every day. ஒவ்வொரு நாளும் ஒன் ஸ்டெப் ஈச். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியையும் எப்படி எடுத்து வைக்கணும்? we have to take that step of faith. விசுவாசத்திலே ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து ஆண்டவர் எங்களை நம்மளை கொண்டு போகிறாரோ அதுக்கு நேராக அப்படியே போய்கிட்டே தான் இருக்கணும். இப்போ எங்கே பாஸ்டர் போகிறோம் அதுவும் தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க பாபு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வரும்போது, எகிப்திலிருந்து வெளியே வரும்போது எங்கே போகிறான்னு யாருக்குமே தெரியாது. மோசேயை பார்த்து சொல்கிறாங்க, எங்களை கூட்டிகிட்டு போகிற, வேர் ஆர் யூ டேக்கிங் அஸ்? மோசே சொல்கிறார், எனக்கும் தெரியாது. அப்புறம் ஏன்டா நாங்கள் அங்கேயே இருந்துருப்போம்ல. அப்போ முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கும் விசுவாசம் இல்லை பாருங்கள். விசுவாசம் இருந்திருந்தால் சீக்கிரமாக போய் சேர்ந்துருக்கலாம். விசுவாசம் இல்லாதனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, திரும்பி ஓடுங்கடா. நீங்கள் உங்களுக்கு என்னைக்கு விசுவாசம் வருதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். மறுபடியும் நடங்க. அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அவங்க நடக்க விட்டே தான் இருந்தார். ஜெனரேஷனுக்கு அடுத்து ஜெனரேஷன் ஆயிடுச்சு. இப்போ நிறைய பேருக்கு விசுவாசத்தில் நம்பி நடக்க முடியல. பாஸ்டர் எங்கே கூட்டிகிட்டு போகிறார், நம்மளை எங்கே கொண்டு போய் கிணத்துக்குள்ளே தள்ளிடுவாரா? ஒரு சிலர் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வரோம் பாஸ்டர், நாங்கள் ஜாதி ஜனம் சொந்தக்காரங்க பணம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக விசுவாசத்தில் வரோம். நல்லது, இப்போ வேணால் பிளாங்காக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை செய்வதற்காகவே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆபிரகாமை why God called him? ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பனாய் மாற்றுவதற்காக, விசுவாசத்தின் தந்தையாய் மாற்றுவதற்காக, அவனை கொண்டு ஒரு பெரிய ஜாதியை உருவாக்குவதற்காக. ஆனால் பார்க்கும்போது அதெல்லாம் நடக்குமா? அவன் வாழ்க்கையை பார்த்தா அப்படி ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. வயசானவன், சரீரம் செத்து போனவன், அவன் செத்து போயிடுச்சு சரீரம், அவன் மனைவிக்கு செத்து போயிடுச்சு. அவன் சொல்லுவோம்ல, கெல்ட்டு பையன், அந்த கெல்ட்டு பையனை வச்சுட்டு என்ன பாஸ்டர் பண்ணுறது? நிறைய பேர் அப்படி தான். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாம் தோணும், ஊழியம் தோணும். நல்லா யங்காக இருக்கும்போது என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் வந்து ஒன்றும் செய்ய மாட்டாங்க. எல்லாம் ஓடிவிட்டு கடைசியில் நடக்கவே முடியாது. அந்த நேரத்தில் வந்து நான் ஊழியம் செய்கிறேன் பாஸ்டர், என்னை அனுப்புங்கன்பாங்க. எங்கே போய் அனுப்புறது உங்களை? அது மாதிரி வயசாகி போயிடுச்சு, எல்லாம் சரீரம் எல்லாம் ஒடுங்கி போய் நடுங்கி போய் நசுங்கி போய் இனி அவனை கொண்டு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை வைத்திருக்கிறார் இன்னும். அல்லேலூயா. அவன் விசுவாசித்தான், நான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், அங்கே என்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். நான் விசுவாசத்திலே கடந்து செல்லுகிறேன். ஒரு நாள் நிச்சயம் என்னுடைய சுத்தமான
என்னுடைய சுதந்திரமான எனக்கு சொந்தமான பூமியை கர்த்தர் கொடுக்க போகிறார், என் ஜனத்துக்கு கொடுக்க போகிறார் என்ற விசுவாசத்திலே நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் இத்தனை வருஷம். எனக்கு சொந்த பூமின்னு கர்த்தர் ஒன்று கொடுப்பாருன்னு விசுவாசிங்க. அல்லேலூயா. சொந்த பூமியை கர்த்தர் எனக்கும் என் சந்ததிக்கும் வச்சிருக்கிறாருன்னு விசுவாசிங்க. நிச்சயமாக கொடுப்பார். அதற்காகவே அழைத்து இருக்கிறார். நான் நெருக்கத்தில் இருக்கிறேன், கர்த்தர் என்னை விசாலத்தில் கொண்டு போகணும். எனக்கு ஒரே ஒரு ஆசை பாஸ்டர், நான் பிறந்த மண்ணில் ஒரு மண் எனக்கு இருக்கணும்னு ஒரு ஆசை நிறைய பேருக்கு இருக்குது. ஒரு நியாயமான ஒரு ஆசை தான். விசுவாசி ஆபிரகாமுக்கு என்ன ஆசை? அவன் சந்ததிக்குன்னு ஒரு இடம் வேணும். அல்லேலூயா. கர்த்தர் அவனை பெருக செய்யணும். அடுத்து என்னாச்சு? விசுவாசத்திலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே கூடியிருந்தான். பரதேசியை போல இன்னைக்கு ஒரு நாள் ஒரு இடம், ஒன் பிளேஸ். அப்புறம் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு திருப்பி போய் இன்னொரு பிளேஸில் ஒரு டென்ட்டு. இன்றைக்கி இந்த யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வண்டியை வாங்கிட்டு அந்த வண்டியை வீடாக மாற்றிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துல போயிட்டு அந்த வண்டியை அங்கேயே நிப்பாட்டிக்கிறது, அங்கேயே வெளியே உட்காந்து சாப்பிட்றது, அங்கே இருக்கிற மக்கள்கிட்டலாம் பேசுகிறது. அப்புறம் போர் அடிக்குதா மறுபடியும் அந்த வண்டியை பேக்கப் பண்ணிவிட்டு இன்னும் இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறான். அப்போது இதெல்லாம் எப்படின்னு தெரில. இதே மாதிரி அன்றைக்கி ஆபிரகாம் என்ன பண்ணியிருப்பான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடம், நிரந்தரமாக ஒரு இடம் கிடையாது. பரதேசியை போல் சஞ்சரித்தான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு ஒரு இடம், அங்கே போய் ஏதோ நிலத்தை உழுவுறது, ஏதோ விதையை போடுறது, ஏதோ கிடைக்குதா அறுவடை பண்ணுறது, அப்புறம் அங்கே காஞ்சு போதா அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது, அங்கே காஞ்சு போதா அங்கே விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது. இப்படியா மாற்றி 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 கூடாரங்களிலே ஈசாக்கோடும் யாக்கோபோடும் குடியிருந்தான். ஆனாலும் அவனுடைய விசுவாசம் என்பது மாறவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம் என்னன்னு சொன்னால், நிச்சயமாகவே இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டாலும், இத்தனை நாள் நான் பரதேசியை போல வாழ்ந்தாலும், ஒரு நாள் தேவனாகிய கர்த்தர் எனக்குன்னு ஒரு என் சுதந்திரத்தை நிச்சயமாக வைத்திருக்கிறார். அதை எனக்கும் என் சந்ததிக்கும் நிச்சயமாய் கொடுப்பார் என்ற விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. அல்லேலூயா. எத்தனை வீடு மாற்றியாச்சு பாஸ்டர், ஆனால் விசுவாசம் மட்டும் மாறவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அவன் ஒன்றும் காலி பண்ண சொல்கிறான், இவன் ஒன்றும் காலி பண்ண, இவன் காலி பண்ண சொல்கிறான். ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுவார், நீ இனிமேல் பரதேசியாய் சஞ்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுதான் அவனுடைய சுதந்திரத்தை நீ பெற்றுக்கொள். இதே போல ஆபிரகாமுக்கு விசுவாசம் மாறவே இல்லை. கர்த்தர் போக சொன்னார், அவருடைய பேச்சை கேட்டு நான் வெளியே வந்தேன். ஆனால் வெளியே வந்து அவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக அவர் என்னை கைவிட போவது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். எதுக்காக அவன் காத்திருந்தான்? அந்த அஸ்திபாரம் தேவனால் போடப்பட்ட அஸ்திபாரமா இருக்க வேண்டும், என் கையினால் போடப்பட்ட அஸ்திபாரம் அல்ல. அப்படி இருந்தால் அது விடிஞ்சு போயிடும், ஒன்றுமில்லாமல் போயிடும். ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு அஸ்திபாரத்தை போட்டாருன்னு சொன்னால், யார் வந்தாலும் சரி, என்ன பண்ணணும்னு நினச்சாலும் சரி, ஒரு நாளும் அது இடியவே இடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் கட்டி எழுப்புறவர் யாராக இருக்கணும்? கர்த்தராக இருக்கணும். காட் ஷுட் பி த பில்டர். அவரே நமக்கு அஸ்திபாரங்களை போட்டு கட்டி எழுப்புறவராக இருக்கணும். அது விசுவாசத்தில் கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் என்ன நடந்தாலும் அது ஷேக் ஆகாது. இல்லைன்னா ஒரு 4 நாள் நடக்கும், 5ஆவது நாள் எல்லாத்தையும் இடிச்சிட்டு இப்போ எத்தனை பேர் சர்ச்சை ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். நல்ல ஒரு உதாரணம். இப்போ சர்ச்சை ஆரம்பிக்கிறது ஒரு ஈஸியான காரியம், ஒரு கடை ஆரம்பிக்கிறது கூட கஷ்டம். கடை மளிகை கடை இருக்கிறவங்க இருக்கிறாங்க, கேட்டு பாருங்கள். ஒரு கடை ஆரம்பிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? போய் உட்காந்து ஜாமானெல்லாம் வாங்கி ரேக்கெல்லாம் அடித்து
அப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணி அங்கெல்லாம் மக்களை கூட்டிகிட்டு வந்து கடன் நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்றைக்கி சர்ச்சு நடத்துறது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஒன்றும் வேண்டாம், போய் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்கை போட்டு இன்னையிலேருந்து நாங்கள் சர்ச் ஆரம்பிக்கிறோம், எல்லோரும் வாங்கன்னா மற்ற சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகளாம் என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே இங்கே ஜம்ப் அடித்து இங்கே போயிடும். அந்த பாஸ்டர் மைக்கே கொடுக்க மாட்டேங்கிறார், அவரெல்லாம் ஒரு பாஸ்டரா, அவனை மட்டும் ஜெபம் பண்ண விடுறாரு, என்னையும் ஜெபம் பண்ண விட மாட்டேங்கிறார். இன்னையிலேருந்து நான் இந்த சர்ச்சுக்கு போகிறேன், இவன் மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி அங்கிருந்து அப்படியே இங்கே ஜம்ப் அடிக்கிறது. இப்படியா எல்லா சர்ச்சிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் விசுவாசியாக ஒவ்வொரு சர்ச்சிலையும் 10 விசுவாசி வந்தால் 5 சர்ச்சிலேருந்து வந்தாங்கன்னா என்னாச்சு 50 பேர். இப்போ நமக்கு கூட 50 பேர் இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. ஈஸியாக சர்ச் ஆரம்பிச்சிட்றாங்க. இன்னைக்கு 50 பேரை ஈஸியாக கூப்பிட்டுறான். அதுவும் எல்லாத்துக்கும் காமனான ஒரு பிளேஸு. இந்த மாதிரி முத்தம்பாளையத்தில் இடம் வாங்கி சர்ச்சு கட்டி எல்லோரும் வாங்கலான்னா யாரும் வரமாட்டேங்கிறான். இதுவே போய் ஒரு ஹோட்டலில் ஒரு ஏசி ரூம் எடுத்துகிட்டு இங்கே எல்லாருக்கும் ஏசி ரூமில் சபை ஆரம்பிக்கிறோம், சாப்பாடு போகிறோன்னா நிறைய பேர் போகிறான். எல்லாருக்கும் இப்போ அதான் பாருங்கள், எல்லாருக்கும் ஏசி ரூம் சாப்பாடு இப்படியெல்லாம் மேஜிக் பண்ணி எப்படியெல்லாம் ஆட்களை கூப்பிடுறாங்க. எல்லாம் நிற்காது, கொஞ்சம் நாளத்துக்கு நிற்கும். ஏன்னா அஸ்திபாரம் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. யாரோ ஒரு பாஸ்டர் அஸ்திபாரத்தை போட்டு 4 விசுவாசியை சேர்த்து வச்சுருக்கிறாரு. அந்த 4 பேர்லேருந்து 2 பேரை பொறுக்கி நீ அஸ்திபாரம் போட்டினா உன் அஸ்திபாரம் எப்படி இருக்கும்? போகிற விசுவாசிக்கு அறிவு வேணும். போகிற விசுவாசிக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். ஒரு பாஸ்டர் நமக்காக எவ்வளோ பாடுபட்டுருக்காரு, எவ்வளோ வேதனை ரத்தத்தையும் சிந்தி நம்ம ரட்சிப்புக்குள்ளே நடத்தி ஞானஸ்தானம் கொடுத்து சபையில் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சு பொண்ணு பார்த்து வச்சு எல்லா வேலையும் பண்ணி இவ்வளவும் பண்ணி நமக்காக இவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் பண்ணி நம்மளை சபையில் வச்சுருக்கிறாரு. இந்த மனுஷனை விட்டுட்டு எவனோ ஒருத்தன் 4 பேரை கூப்பிட்டு 5ஆவது பேராக நம்மளை சேர்த்து ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கிறானே, அவன் கூட போனால் எத்தனை நாள் நம்ம வாழ முடியும்னு ஒரு எண்ணம் வேணும். போகிறவங்களுக்காக ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்மள்டிருந்து போகிறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிச்சு தான் நான் விட்றேன், யாரையும் சபிச்செல்லாம் விட்றதில்ல. சரி போகிறீங்களா போங்க, போயிட்டு பிடிக்கலனாலும் திரும்ப வாங்க, அப்பயும் சேர்த்திக்கிறேன் நான். தகப்பன் வீட்டில் கெட்ட குமாரன் போயிட்டு ஓடி வந்தானே, தகப்பனே அங்கே போய் எனக்கு பண்ணி தவிடு தான் கிடச்சிச்சு, இங்கேயே நீ எவ்வளோ ஆசீர்வாதமாக சோறு போட்ட, போனவனுக்கு தான் தெரியும் நம்ம வாழ்க்கை. போயிட்டு நான் திரும்பி வரேன் பாஸ்டர்னு சொன்னால் நாம் சேர்த்திக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம். எல்லாம் நம்மளுடைய பிள்ளைகள் தான், யாரையும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, கைவிடுவதில்லை. ஆனால் போகிறாங்க பாருங்க, அடுத்தவன் கட்டின அஸ்திபாரத்தில் அதை உடைச்சி நான் ஒரு அஸ்திபாரத்தை பிடிச்ச அவன் பிடிச்ச மீனில் நான் 2 மீன் அவன் தொட்டியிலேருந்து பிடிச்சேன்னா, கடல் அவ்வளோ பெரிய கடல் இருக்குது, அங்கே போய் வலையை வீசினா போட்டு நிரம்ப ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனால் அதை விட்டுட்டு எவனோ ஒருத்தன் பிடிச்ச மீனில் போய் நீ 2 மீனை பிடிச்சின்னா என்ன ஆகும்? நம்ம பேர் மீன் பிடிக்கிறவனா? அஸ்திபாரத்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் போட்டார், அதனால தான் விசுவாசத்தின் தகப்பனாய் மாறினான். நீ அடுத்தவன் போட்ட அஸ்திபாரத்தில் வாழணும்னு நினச்சின்னா இடிஞ்சு போயிடுவேன். அல்லேலூயா. என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது, யுவர் ஃபவுண்டேஷன் ஷுட் பி பில்ட் பை காட். உன் அஸ்திபாரம் ஆண்டவரால் போடப்பட்ட அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். யுவர் ஃபேமிலி ஃபவுண்டேஷன், உன் குடும்பத்தின் அஸ்திபாரம் தேவனால் போடப்பட்ட அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். அப்போ தான் எத்தனை பேர் வந்து முட்டி மோதினாலும் உன் குடும்பத்தை இடிக்க முடியாது. எத்தனை சொந்தக்காரன் வந்து கலகத்தை உண்டு பண்ண நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்கிறது, நல்ல சபையில் தரித்திருக்கணும், நல்ல விசுவாச வாழ்க்கையில் தரித்திருக்கணும், நல்லா செபிக்கிற மக்களாக இருக்கணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற மக்களாக இருக்கணும், போதகருக்கு சபைக்கு கீழ்ப்படுகிற மக்களாக இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா தான் உங்கள் குடும்பத்தினுடைய அஸ்திபாரம் ஆண்டவரால் கட்டி எழுப்பப்படும். அல்லேலூயா. அடுத்தது 11ஆம் வசனம், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்குதுன்னு பாருங்க. சரீரம் செத்து போச்சு, ஆனால் குழந்தை கிடச்சிச்சு. நிறைய பேருக்கு சரீரத்தில் இல்லை, பிரச்சனை இருக்குது. டாக்டர் சொல்கிறான், அவ்வளோதான்ப்பா. என்றைக்குமே டாக்டர் மட்டும் நல்ல வார்த்தையை பேசவே மாட்டாங்க. எங்கேயாவது பேசியிருக்காங்களா? ப்ளட் டெஸ்ட் எடுத்தால் எல்லாமே ரெட்டாக தான் வருது, எங்கேயாவது ஒயிட்டாக வருதா?
நானும் ப்ளட் டெஸ்ட் எடுத்தேன். இந்த என்ன டெஸ்ட்டு, மாஸ்டர் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதான் எல்லாமே பார்டரில் தாங்க இருக்குது உங்களுக்கு. நானும் பார்த்து பயந்துட்டேன். என்னடா அது எல்லாரும் பார்டருங்கிறானுங்க. நம்ம நல்லா தான் இருக்கிறோம், நல்லா ஓடுறோம், உக்காடுறோம், எனர்ஜியெல்லாம் இருக்குது, நல்லா சாப்பிட்றோம், நல்லா தூங்குறோம், இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? ஆனால் அவன் சொல்கிறான் இல்லைங்க எல்லாம் பார்டரில் தாங்க இருக்குது. இன்னொரு டாக்டர் வந்தார், இவர் யூடியூப் டாக்டர், நமக்கு நண்பர். அவர் சொல்கிறார், யாரையா அந்த பார்டரை தீர்மானிக்கிறது? எவையா சொன்னான் அந்த பார்டரு? அப்போ தான் எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு. அப்பாடா, நமக்குன்னு பேசுகிறதுக்கும் ஒரு டாக்டர் இருக்கிறார். ஆமாம், கொலஸ்ட்ரால் இதுதான் பார்டர்னு எவன் சொன்னான் உனக்கு? கொலஸ்ட்ரால் அதுதான் பார்டர்னு அவன் மாத்திரையை தள்ளதுக்காக உனக்கு சொல்லிட்டுக்கிறான். இதுதான் சுகர் பார்டர்னு எவையா சொன்னான் உனக்கு சுகர் பார்டர்? அப்புறம் சொல்கிறான் 10 முறை மாற்றிட்டாங்களாம் அந்த ரீடிங்ஸை. என்ன பண்ணிட்டாங்களாம், ஃபஸ்ட்டு வந்து இது இருந்தால் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அடுத்து என்ன பண்ணாங்களாம், கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் இல்லை 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 இதுக்கு கொஞ்சம் கீழே இறக்கிடும் அப்படின்னு சொல்லி அதுக்கு கொஞ்சம் கீழே இறக்கிட்டாங்களாம். அப்போ தான் எல்லோரும் எங்கே பண்ணுவாங்க, ஆஸ்பத்திரிக்கு பயந்துக்கிட்டு எல்லாம் ஓடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, என்றைக்குமே விசுவாச வார்த்தையை மருத்துவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே முடியாது. ஏதாவது ஒரு சில டாக்டர் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்கிறானே, ஸ்தோத்திரம். அதுக்காக ஒரு சில ஆட்கள் ஏதாவது ப்ரேயர் பண்ணுங்க உங்கள் கடவுள் உங்களை காப்பாற்றுவான்னு சொல்கிறான் பாருங்கள், ஸ்தோத்திரம். அதுக்காக ஸ்தோத்திரம், அவனுக்காக கொஞ்சம் விசுவாசம் இருக்குது. ஏன்னு சொன்னால் யாரும் என்ன பண்ணுறதில்ல, நம்பிக்கையை ஜனங்களுக்கு கொடுக்கறதில்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை விசுவாசிக்க ஆரம்பித்தால் உன்னுடைய சரீரத்தில் செத்து போயிருந்தாலும் சரி, தேவன் அற்புதம் செய்யணும்னு நினைச்சாருன்னு சொன்னா உன் வாழ்க்கையில் இந்த நிமிஷம் இந்த நொடி பொழுதுல கர்த்தரால் அற்புதத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அடுத்தவன் என்ன சொல்றாங்கிறத பார்க்கக்கூடாது, டாக்டர் என்ன சொல்றாங்கிறத பார்க்கக்கூடாது, சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கிறத பார்க்கக்கூடாது. நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் அவர் செய்யணும்னு நினைத்தால் அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் உண்டோ? என்றைக்குமே நம்மளுடைய தேவனாகிய கர்த்தரை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஆபிரகாம் அதுக்கு தான் விசுவாசத்தின் தகப்பனானா. சாராள் அப்படி தான் விசுவாசத்தின் தாயாய் மாறினாள். அல்லேலூயா. அடுத்து 17ஆம் வசனத்துக்கு போவோம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்போ என்ன நடக்குது, அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் கர்த்தர் அவனுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். கொடுத்த பிறகு இப்போ அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே கேட்குறாரு. என்னையா இது பெரிய பிரச்சனையாக இருக்குது, நம்மளும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் சர்ச்சுக்கு வருவான், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் காணாமிடுவான். ஏன்னா அதான் முடிஞ்சு போச்சுல்ல. அடுத்து எப்போ வருவான், அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கு சண்டை வரும், பொண்டாட்டி ஓடி போயிடுவா. அப்போ தான் பஞ்சாயத்து பண்ணி வைங்கன்னு வருவாங்க. அப்போ தான் பாஸ்டர் கேட்பா, இத்தனை நாள் எங்கேயா போன நீ? இதே நல்லா தான் பாஸ்டர் வந்துட்டு இருந்தேன், கொஞ்சம் வேலை அதிகமாகிடுச்சிங்களா, அங்கே கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, இங்கே கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அப்படி இப்படின்ட்டு அப்படியே ஆண்டவருக்கு நேரம் இல்லை. இப்போ நேரம் இருக்குதா? அப்போ நேரம் இல்லை. இப்போது ஏன் இப்போ நேரம் இருக்குது? பொண்டாட்டி விட்டு ஓடி போயிடுச்சு, சோறாக்கிறதுக்கு ஆள் இல்லை. முந்தியாவது நிறைய பேர் வந்து ஏதாவது சேர்த்து வைங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் சொல்லக்கூடாது வாயை திறந்து, எல்லாருக்கும் விட்டா போதும். அல்லேலூயா. என்ன விசுவாசத்தின் வாழ்க்கை, என்ன நம்பிக்கையின் வாழ்க்கை. ஆண்டவரை தேடினா, ஆண்டவரிடத்தில் நாட்டமாக இருந்தால், அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தால், அவருடைய பிள்ளைகளாக இருந்தால், ஆண்டவர் சொல்றாரு சோதனை என்பது நம்முடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் மிகப்பெரிய சோதனை. ஒரே ஒரு பொக்கிஷம், ஒன்று கண்ணே கண்ணு நானே வளர்த்திட்டு இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு, இதை போய் எனக்கு பலி செலுத்துன்னு சொல்றாரு. ஆபிரகாம், sacrifice your only one son. பெரிய பையன் வந்து சரியில்லைங்க பாஸ்டர், அவனை வேணால் என்ன பண்ணுங்க, பைபிள் காலேஜுக்கு அனுப்புங்க,
சின்ன பையன் ரொம்ப கெட்டிக்காரன். அவனை எப்படியாவது டாக்டர் ஆக்கிக்கணும். நீட் கோச்சிங்கு, அப்புறம் என்ன கோச்சிங்கு, ஐஐடி கோச்சிங்கு, ஜேஇ கோச்சிங்லாம் அனுப்புகிறீங்க. ஒரு நாள் ஆண்டவர் கேட்பார், சின்ன குட்டியே எனக்கு கொடுன்னு. கொடுத்துருவீங்களா? ஸ்தோத்திரம். இப்படி தான் கேட்டார். ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு, 2 இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றையாவது கொடுத்துருவேன். ஒன்றே என்னமோ பண்ணிக்கோங்க, இன்னொன்று நான் வச்சுக்கிறேன். கடைசியில் இவர் பார்த்தா ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு, எனக்கு நாளைக்கு சோறு போடுவான், என்னை நேசிப்பான், என்னை பராமரிப்பான்னு பார்த்தா இவன் என்ன பண்ணிட்டான்? இப்படி ஆகி போச்சு. யாருப்பா எனக்கு உதவி செய்கிறது? ஆண்டவர் தான் உதவி செய்யணும். அல்லேலூயா. என்னை யார் பார்த்துக்க போகிறா? ஆண்டவர் தான் உன்னை பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு பிள்ளைங்க வந்து கூடவே இருக்கணும். ஸ்தோத்திரம். வெளியே விடுறதுக்கு மனசே இல்லை. விசுவாசத்தில் ஆண்டவர் அனுப்புன்னு சொன்னால் அனுப்புறதுக்கும் மனசு இல்லை. ஒருத்தர் வந்து ரெண்டு மகனா. முதல்ல ஒருத்தனை மிஷினரியாக அனுப்பிச்சாராம் ஒரு தீவுக்கு. பாஸ்டர் இவர். அந்த தீவுக்காரங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லோரும் சேர்ந்து அவனை கொண்டுட்டாங்க. கொண்டுட்டு அவன் சரீரத்தை பார்சல் பண்ணி திருப்பி அனுப்பிச்சாங்க அவர் வீட்டுக்கு. அவர் அடுத்து சொன்னாராம், ஒன்றை தானே கொண்டீங்க, இன்னொன்று ரெடியாக இருக்குது, அவனையும் அனுப்புகிறேன்னு சொன்னாராம். இதுதான் விசுவாச வாழ்க்கை. கர்த்தர் நம்மளை சோதிக்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், பின்வாங்கி போயிடுறோம். ஆபிரகாம்கிட்ட கேட்குறாரு, ஒன்றே ஒன்று தானே கண்ணே கண்ணன் வச்சுருக்கிறீல, அதானே உன்னுடைய சுதந்திரம், அதுதானே விசுவாசம், இப்போ நான் கேட்குறேன் கொடு. அப்பயும் ஆபிரகாம் விசுவாசிக்கிறான். ஈசாக்கு போனாலும் இன்னொரு ஈசாக்கு நமக்கு ஆண்டவர் கண்டிப்பாக வச்சிருப்பார். இல்லைன்னு சொன்னாலும் இந்த ஈசாக்கை கேட்கிற தேவன் அவர் அல்ல. ஒரு ஆட்டுக்குட்டி எனக்காக அவர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் கேட்குறான், அப்பா எல்லாமே இருக்குது, பலி செலுத்துறதுக்கு ஆடு மட்டும் இல்லையாப்பா, நீ தானே அந்த ஆடுன்னு சொல்லியிருந்தா அப்பயே எந்திரிச்சு ஓடி போயிருப்பான். அல்லேலூயா. எங்கள் அப்பா நான் ஊழியத்துக்கு வரும்போது இப்படிலாம் ஊழியம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் நானும் எங்கேயா சாஃப்ட்வேர் கம்பெனியில் போய் ஜாலியாக அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிருப்பேன். நமக்கு தெரியாத ஆளுங்களா, நமக்கு தெரியாத மக்களாக எப்படியாவது யாரையாவது பிடிச்சி என்ன பண்ணியிருப்பேன். எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு அமெரிக்கா போனவன் நானாக தான் இருப்பேன். ரெக்கார்டிங்கோடு சொல்கிறேன். நான் போயிருந்தேன்னா மீதி 2 பேரை அனுப்பியிருக்கவே மாட்டார். உங்கள் அண்ணன் ஓடி போயிட்டான், நீங்கள் 2 பேர் தான் அங்கேருந்து என்ன பண்ணோம், ஆமாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேருக்கு ஆப்பு வச்சுருப்பார். கடைசியில் நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். இப்போ தான் தெரியுது, ஐயையோ நம்ம எடுத்தது. ஆமாம், இப்போ ஈசாக கொண்டு போய் பலி செலுத்துகிற மாதிரி டெய்லி பலி செலுத்த வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் விசுவாசத்தில் பண்ணிட்டு இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சாஃப்ட்வேர் கம்பெனியில் அவன் கொடுக்குற சம்பளத்தை பார்க்கலும், அவன் அனுப்புறதையும் பார்த்துல தேவனாகிய கர்த்தர் இன்னும் என்னை உலக தேசங்களுக்கு அல்லேலூயா ஊழியக்காரனை கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறார். தேவ அழைப்பு அந்த மாதிரி. அவங்கிட்ட போய் கீழே நின்று யாருக்கிட்டையும் ஊழியம் செய்யணும்னு அவசியமே இல்லை. என்னுடைய பாஸ் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. எந்த மனுஷனும் கிடையாது. யார் என்னை அழைத்தவர்? கர்த்தர் என்னை அழைத்தார். யாருக்காக ஊழியம் செய்கிறேன்? ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன். அப்போது நிறைய நேரங்களில் நம்ம யோசிப்போம், இதெல்லாத்தையும் விட்டுட்டு இதெல்லாம் செய்யணுமா, நம்ம இப்படிலாம் போகணுமா, சம்பளம் 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 இதையே யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் அதனால் ஊழியத்துக்கு வர்றதில்லை. சேலரி, நல்ல சேலரி கிடைக்கும், ஆனால் அந்த சேலரி அவனுக்கும் பற்ற மாட்டேங்குது பாருங்கள். அதுதான் பெரிய கஷ்டமாக இருக்குது. யாருக்கு பற்ற மாட்டேங்குது? சேலரி வாங்குறவனுக்கு அந்த சேலரி பற்ற மாட்டேங்குது. 10,000 ரூபா வாங்குறவனுக்கு பற்ற மாட்டேங்குது, 1 லட்சம் வாங்குறவனுக்கும் பற்ற மாட்டேங்குது, 10 லட்சம் வாங்குறவனுக்கு பற்ற மாட்டேங்குது. அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? சம்பளத்துலேயும் இல்லை, சம்பளம் கொடுக்குறவன் இடத்துலையும் இல்லை. பிரச்சனை எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது, நம்ம ஆத்துமாவில் இருக்குது. கர்த்தர் என்ன அழைப்பு கொடுத்துருக்கிறார்? எதுக்காக அழைச்சிருக்கிறார் நம்மளை? ஈசாக்க பலி செலுத்த சொல்லும்போது விசுவாசத்தில் எடுத்துகிட்டு போகிறான். தன் மகனை கொண்டு போய் பலிபீடத்தில் வைக்கிறான்.
ஃபஸ்ட்டு ஓடுற ஆள் நீயே தான் இருக்கிற. இன்றைக்கி 30 ஜீப் வரட்டும், போலீஸ் ஜீப்பு, எத்தனை பேர் உக்காந்துக்கிறான்னு பார்ப்போம். இப்போ போலீஸ் ஜீப் வரட்டும், 2 பேர் வரட்டும், யாருப்பா நீங்கள்லாம், எத்தனை பேர் உட்காந்து பாருங்கள். ஆந்திர பிரதேசில் ஒரு பாஸ்டர் செத்து போயிட்டார். திரளான கூட்டம், நம்ம சர்ச்சு குரூப்பில் அந்த இதை போட்டோம் பாருங்கள், சரியான கூட்டம். பார்த்தீங்களா எத்தனை பேரோட வாழ்க்கையை அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? சும்மா ஒருத்தன் செத்து போயிட்டாலும் இத்தனை பேர் சேர மாட்டாங்க. அவ்வளோ எதிர்ப்பையும் மீறி அவர் சொல்லியிருக்கிறாராம் மீடியாவில். நான் ஒன்றும் அந்த மீடியாலாம் பார்க்கல, ஆனால் ஒருத்தவங்க சொன்னாங்க. அவர் சொல்லியிருக்கிறாராம் மீடியாவில், அவரே பேட்டி கொடுத்துருக்கிறாராம். என்னை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் கொலை மிரட்டல் பண்ணுறாங்க, என்னை த்ரெட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அதை எவிடன்ஸாக வச்சு தான் இன்றைக்கி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அது ஆக்சிடெண்ட் கிடையாது, யாரோ ஆக்சிடெண்ட் மாதிரி அவர் என்ன பண்ணிக்கிறாங்க, கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்களாம் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் போட்டிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அது எப்படி போகுமோ. ஆனால் இத்தனை பேர் திரளாய் நின்று அந்த சரீரத்துக்கு முன்னாடி, இது எங்களுடைய பாஸ்டர், இது எங்களுடைய ஊழியக்காரர், இவருக்காக நாங்கள் இத்தனை பேர் நிற்கிறோன்னு சொல்லி அத்தனை பேர் வந்தாங்க பாருங்க. அவங்க தான் விசுவாச வீரர்கள். நல்ல சொல்லுங்க பாப்போம். பயந்து ஓடுற கூட்டம் கிடையாது, ஒளிஞ்சு மலையிற கூட்டம் கிடையாது. ஐயோ எங்கள் பாஸ்டரை வெட்டிட்டாங்க, அடுத்து எங்களையும் வெட்டிடுவாங்க, நமக்கு வேணாம்பா சாமி, இந்த போலீஸ் கேஸ் எல்லாம் நமக்கு வேண்டாம், இந்த உபத்திரவமெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓடுறவங்க கிடையாது அவங்க எல்லாரும். நீ என்ன பண்ணாலும் சரி, எங்கள் விசுவாசத்தை ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அத்தனை பேர் திரளான மக்கள், கடைசி ஊர்வலத்தில் திரளான மக்கள் வந்தாங்க. ஆக்ஷன் எடுக்க, இவரை யார் கொலை செய்தாங்கிறத கண்டுபிடிங்க. நாங்கள் கிறிஸ்தவங்க அமைதியானவங்க தான், நாங்கள் அன்பானவங்க தான். ஆனால் இப்படி ஒரு விசுவாச வீரனை நீங்கள் கொலை செய்யும் போது அதை பார்த்துக்கிட்டு நீங்களால் சும்மா இருக்க முடியாது. ஒருத்தரை வெட்டிட்டீங்க, இப்போ அதே மாதிரி 1000 பேர் எழும்பியிருக்கிறான், என்ன பண்ணுவீங்க? 1000 பேரையும் போய் வெட்டுவீங்களா? முடியாது. ஒரு மிஷினரி மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டால் அதை போல் 1000 மிஷினரிகளை இந்திய தேசத்தில் கர்த்தர் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். ஒரு போதகர் மேலே நீங்கள் கையை வச்சு ஒரு போதகரை கொலை செய்தால் அவரை போல அந்த 1000 விசுவாசிகளும் போதகர்களாய் ஆண்டோடைய வசனத்தை சுமந்து எடுத்து போய் 1000 சபைகளை ஸ்தாபிக்க தேவனால் பயன்படுத்தப்பட அவரால் கூடும். எல்லாரும் எழும்பிட்டாங்க. நினச்சிருப்பான் அவன் பேசாமல் இவரை ஒரு ஆளை விட்டுருந்தா உன்னோட போயிருக்கோம். இன்னைக்கு இத்தனை பேர் எழும்பிட்டாங்களே. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் பலி செலுத்து, விசுவாசத்தோட போகிறான், கொண்டு போய் வைக்கிறான், கத்தியை ஓங்குறான். ஆண்டவர் சொல்கிறார், நிறுத்து ஆபிரகாம், இதுக்காக நான் உன்னை அழைக்கலை, உனக்காகவே நான் ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்காகவே நான் ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சிருக்கிறேன், அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து பலி செலுத்து, நீ உன் மகனை கொடுக்க வேண்டாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், நீ என் மேலே எவ்வளவு விசுவாசத்தை வைத்திருக்கிற என்பதை நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. நமக்கு வருகிற சோதனை எல்லாம் நம்ம என்னவா மாற்றணும்? விசுவாசத்தில் நமக்கு வருகிற யுத்தமாய் மாற்றி அதை ஜெயிக்கணும். அப்போ தான் நாம் ஒரு போராளி. அல்லேலூயா. நாம் யார்? ஒரு போராளி. we are a soldier. எதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய விசுவாசத்துக்காக நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். பயந்து ஒளிஞ்சு ஓடி போகிற விசுவாசிகளாய் கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. ஆண்டவருக்காக எழும்பி நின்று சாட்சியாய் அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய், எதையும் தாங்குகிறவர்களாய், எதையும் சகிக்கிறவர்களாய், தேவனுடைய நாமத்துக்கென்று தேவனுடைய மகிமையை இந்த பூமியிலே எடுத்துக்கொண்டு செல்லுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க, 18-19 வாசிங்க.
ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. அந்த விசுவாசத்திலே பாருங்க, அவனுடைய ஜெனரேஷனே ஈசாக்கின் மூலமாய் உருவாகும் தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வாசிங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். எதுக்கு? அடையாளம். கொலையே செய்யல, ஆனாலும் அவளுக்கு ஒரு நம்பிக்கை. என்னன்னு சொன்னா, ஈசாக்கு அவன் எங்கேயும் போக மாட்டான், அவன் தான் என்னுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஈசாக்கு என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய சுதந்திரம். அவன் இடத்துல தான் என்னுடைய சந்ததி விளங்கும்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அந்த வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில் நிச்சயமாய் மாறப்போவதில்லை. அப்படியே அவன் மரித்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். அல்லேலூயா. அதனால தான் போறாரு. இவர் சொல்ல ரொம்ப அற்புதமாக சொல்ல, அவனுடைய விசுவாசம் எவ்வளோ பெரிய விசுவாசம். கர்த்தர் ஒன்றை கேட்குறாருன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில இருந்து சும்மாலாம் கேட்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று நம்ம கிட்ட கேட்குறாருன்னா ஒன்று அதை மல்டிப்ளை பண்ணி நமக்கே திருப்பி கொடுக்க போறார். அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னால் அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து ஆண்டவருக்காக கொடுக்கும்போது ஒரு மாதிரியா சோர்ந்து போய் கஷ்டத்தோடு இதெல்லாம் கொடுக்கணுமா அப்படின்னு நினச்சிட்டு கொடுக்குறாங்க. அப்படிலாம் தேவையே இல்லை. யாரையும் ஆண்டவர் அந்த மாதிரி என்ன பண்ண சொல்ல. நீங்கள் கொடுக்கும்போது அந்த கொடுக்கறதில் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். எதுவாக இருந்தாலும் சரி, வெறும் காசு பணம் மட்டும் சொல்ல, எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களை கொண்டு நீங்கள் ஆண்டவருக்காக எதை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து இது உமக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்படைக்கிறீங்களோ அவங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க தான் அதை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ வந்து சோகத்தோட ஒருத்தனை பைபிள் காலேஜ் அனுப்புகிறோன்னு சொன்னால் மெடிக்கல் காலேஜ் அனுப்புகிறதோட சந்தோஷமாக கொண்டு போய் என்ன பண்ணோம், செலிப்ரேட் பண்ணி கொண்டு போய் பைபிள் காலேஜுக்கு அனுப்பணும். ஐயோ என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்ட்டு அனுப்பக்கூடாது. ஒருத்தனை ஊழியத்துக்கு பொருத்தனை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணோம், சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு கர்த்தர் இவனை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்று சொல்லி என்ன பண்ணோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பாஸ்டருடைய பிள்ளைகள் வந்து ஊழியத்துக்கு வரதே கிடையாது. இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. பாஸ்டர் பிள்ளைகளே வர்றதில்லை. விசுவாசி பிள்ளைங்க எப்படியா போவாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. பாஸ்டர் பிள்ளைங்க வரலினா விசுவாசி பிள்ளைங்க ரெடியாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சாமுவேல் வந்து என்ன பண்ணார், படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு, ஏலி உட்காந்துருக்கிறாரு. கர்த்தர் சாமுவேல் இடத்துல பேசுகிறார். இப்போ போய் கேட்குறான் ஏலிகிட்ட, யாரோ என் காதில் பேசி. ஏலி சொல்லியிருக்கலாம், போடா போய் படுத்து தூங்கடா, நீயாச்சும் உங்ககிட்ட பேசுகிறவங்களாச்சு, என்கிட்ட பேசாமல் உங்ககிட்ட பேசிடுவாரா அவர். இப்போ இருக்கிற பாஸ்டர்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. என்கிட்ட பேசாத ஆண்டவர் உங்ககிட்ட பேசிடுவாரா, போடா போய் தூங்கடா. 2வது முறை பேசுகிறார், 3வது முறை பேசுகிறார். அப்போ தான் ஏலி சொல்லித்தராரு, சாமுவேல் இன்னொரு முறை அந்த சத்தம் வந்துச்சுன்னு சொன்னால் சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஒரு ஜெனரேஷனை அவருடைய விசுவாசத்துக்காக வரும் காலத்திலே ஒரு சந்ததியை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் 20 வருஷம் 30 வருஷமாக சூப்பரண்டாகவே உட்காந்துருக்கிறான். விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. சோத்திர வீடியோ பார்த்தாவது மனம் திரும்பட்டும். என்னைக்கு அடுத்த ஜெனரேஷன் வளர்றது, என்னைக்கு அடுத்த ஜெனரேஷன் ஊழியத்துக்கு வர்றது செய்கிறது. நீங்களாம் இன்னும் சின்ன பசங்கப்பா, அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. இதுக்காகவே என்ன பண்ணுறதில்ல, நிறைய பேர் நிறைய வாலிப பசங்க நிறைய இளம் வாலிபர்கள் வந்து என்ன பண்ணுறதில்ல, இந்த மாதிரி ஆட்கள் கூட ஊழியத்துக்கே போகிறதில்ல.
என்னமா இவங்க தான் எல்லாம் சாதித்த மாதிரியும் இவங்க தான் எல்லாத்தையும் கட்டி எழுப்பின மாதிரியும் மற்றவங்களாம் யாருக்கும் ஒன்றும் தெரியாதவங்க மாதிரி தாவீதை கர்த்தர் எப்போ அழைச்சார் தெரியுமா? என்றைக்குமே இளம் வாலிபர்களை வந்து அடுத்த ஜெனரேஷனை வந்து என்ன பண்ணோம், இன்றைக்கு சபை நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க, அவங்கள உருவாக்கி அவங்கள என்கரேஜ் பண்ணி கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகளை பயன்படுத்தி விசுவாசத்தில் வீரர்களாக இன்றைக்கி ஒரு ஆர்மியை உருவாக்கலன்னு சொன்னால் நாளைக்கு எல்லாரும் வீழ்ந்து போயிடுவோம். அதனால தான் சொல்கிறது, வாலிபர்களை நல்ல சபைக்குள்ளே கொண்டு வந்து விசுவாசத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இதை யார் செய்யணும், யார் முதிர்த்தவங்களாக இருக்கிறாங்களோ, யார் விசுவாசத்தை தகப்பலாக இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணணும், ஒரு யங் ஜெனரேஷனுக்குன்னு ஸ்பெஷலாக என்ன பண்ணணும், ஒரு விங்கை உருவாக்கணும். எல்லா சபையிலையும் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணணும், வாலிபர்களுக்கு தனின்னு என்ன பண்ணணும், ஒரு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கு, ஊழியம் செய்கிறதுக்கு, விசுவாசத்தில் வளர்ச்சி அடைகிறதுக்கு, அதே போல் தலைமைத்துவத்தை படிக்கிறதுக்கு, தலைவர்களாக உருவாகுவதற்கான காரியத்தை நாம் என்ன பண்ணோம், எடுத்து செய்யணும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் வந்து உக்காந்துக்கிட்டு இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க, நாங்கள் தான் இத்தனை வருஷம் அனுபவம் 50-60 வருஷம் நாங்கள் தான் சர்ச்சை நடத்தியிருக்கிறோம், நான் இந்த சர்ச்சை ஆரம்பிக்கும் போது ஒன்றும் தெரியாமல் தான் ஆரம்பித்தேன். யார் என்ன சொல்லி கொடுத்தா நமக்கு? ஒன்றொன்னா ஆண்டவர் சொல்லித்தரார். அல்லேலூயா. ஒன்றொன்னா ஆண்டவர் சொல்லித்தரார். 23 வயசில் நான் ஊழியத்துக்கு வந்தேன். இப்போ 23 வயசுலேயே எனக்கு ஒரு ஆசை, தனியாக ஒரு சர்ச்சை என்ன பண்ணோம், நாம் உருவாக்கணும், ஆரம்பிக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஆரம்பிக்கலாம், ஒரு 40 வயசில் ஆரம்பிக்கலாம், ஒரு 45 வயசில் ஆரம்பிக்கலாம், 50 வயசு. ஆண்டவர் சொன்னார், நோ, இப்போவே ஆரம்பி. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. 23 வயசில் ஆரம்பித்தேன். ஒரு சபைக்கு போதகராய் கர்த்தர் நியமித்தார். இப்போ நிறைய பேர் பாருங்கள், இளம் வாலிபர்களை உருவாக்கணும், அவங்கள ஊக்குவிக்கணும், விசுவாசத்தில் வளர்ச்சி அடைய செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் மாறணும். நம்மளுடைய சபையிலையும் அப்படித்தான் நம்ம என்ன பண்ணோம், வாலிபர்களையும் சிறு பிள்ளைகளையும் என்ன பண்ணோம், நல்லா ஊக்குவித்து ஆண்டவருடைய சமூகத்தில். ஏன்னா இனி வருகிற உலகம் அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அந்த உலகத்தில் விசுவாச வீரர்களாய் வாழணும்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம விசுவாசத்தை அவங்களுக்கு ஊட்டி வளர்க்கலன்னு சொன்னால் அவங்க விசுவாசத்தில் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. அதனால் உலகத்தில் பெரிய ஆளானாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், நீ உலகத்தில் பெரிய ஆள் ஆனாலும் பரவாயில்ல, பெரிய இன்ஜினியர் ஆனாலும் பரவாயில்ல, டாக்டர் ஆகலினாலும் பரவாயில்ல, நீ வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கினாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு விசுவாசியாக இருப்பா, அதுவே போதும் உன் தகப்பனுக்கு, அதுவே போதும் உன் தாய்க்கு. ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பா, ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பா, சபைக்கு உதவியாக இருப்பா. இதுதான் நீ எங்களுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய பரிசு, நீங்கள் கொடுக்க வேண்டிய பரிசு. யாராவது ஒரு பேரண்ட் இன்னைக்கு சொல்ல முடியுமா, ஒரு பெற்றோர் சொல்ல முடியுமா? அல்லையே சொல்லுங்க பார்ப்போம். பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆண்டுடைய வசனத்தை சொல்லிக் கொடுங்க. என்ன சொல்லி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, உலகம் அவனை மக்கா பார்த்தாலும் பரவாயில்ல, நீ வசனத்தை சொல்லி கொடு, அவன் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாரு. அல்லேலூயா. இந்த வசனம் இருந்தால் தான் நல்ல ஒரு கிறிஸ்தவனாக இருப்பான், ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருந்தால் தான் நல்ல ஒரு சிட்டிசனாக இருப்பான். இன்னைக்கு பணத்துக்காக எதையும் செய்கிற டாக்டர் இருக்கிறாங்க, பணத்துக்காக எதையும் செய்கிற வக்கீல் இருக்கிறாங்க, பணத்துக்காக எதையும் செய்கிற இன்ஜினியர் இருக்கிறாங்க. ஆனால் பணத்துக்காக எதையும் செய்யாத விசுவாசியை தான் ஆண்டவர் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் விசுவாசம். தேவனால் எழுப்பப்பட்ட, தேவனால் எழும்புகிற சந்ததி, அடுத்த ஜெனரேஷன் என்னன்னு சொன்னால் விசுவாச வீரர்களாக இருக்க வேண்டும். வாலிபர்கள் விசுவாச வீரர்களாக இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகள், நம்மளுடைய பிள்ளைகள் விசுவாச வீரர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக சாட்சியாக இருக்க வேண்டும். எங்கெல்லாம் கர்த்தர் அவங்கள கொண்டு போகிறாரோ, எங்கெல்லாம் கர்த்தர் அவங்கள பயன்படுத்துகிறாங்களோ அங்கெல்லாம் சொல்லணும், நாங்கள் ஆண்டவருக்காக சாட்சியாய் நிற்கிற ஒரு கூட்டம். எழும்பி நிற்போம். தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார்,
ஒரே குமாரன் என்று பார்க்காமல் எனக்காக பலி செலுத்துவதற்கும் நீ தயங்கவில்லை. நான் விசுவாசத்தின் தகப்பன் என்று உன்னை அழைக்கிறேன். சோதனை வந்தது, ஆனாலும் கூட ஆபிரகாம் சொன்னான், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எனக்கான பலியை அவரே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் சோதனை வரும்போது, பிரச்சனை வரும்போது, உபத்திரம் வரும்போது உங்களுடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? உங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்துறீங்க? இந்த உலகத்தில் சாதிக்க வேணும், உலகத்தில் பெரிய ஆளாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களே, தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க என்னவா இருக்க வேண்டும் நீங்கள் விரும்புகிறீங்க? பணம் சம்பாதிக்க வேண்டும், ஆஸ்திகளை ஏற்படுத்த வேண்டும், நல்லா பெரிய ஆளாக இருக்கணும், 4 பேர் பார்க்கணும், பார்த்து ஆச்சரியப்படணும், அதுக்காக எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்க. ஆனால் ஆண்டவருக்காக ஒரு விசுவாச வீரனாக இருக்கணும்னு சொல்லிட்டு, ஒரு விசுவாச வீராங்கனையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்னைக்காவது ஆசைப்பட்டு அதுக்கான முயற்சி நீங்கள் இறங்கியிருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. விசுவாசம் இல்லாதவர்கள் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் அவங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களையும் அவங்க அறிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு எல்லாம் வேணால் வெறும் பிளாங்காக இருக்கலாம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், என்னை நம்பி என்னை விசுவாசித்து நீ அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படி எடுத்து வச்சிட்டே வா. ஒரு நாள் நான் உனக்கென்று வைத்திருக்கிற சுதந்திரத்தை, உனக்கென்று வைத்திருக்கிற உன்னுடைய பூமியை, உன்னுடைய ஜனத்தை, உன்னுடைய எதிர்காலத்தை நான் ஆசீர்வதிக்கிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் கூட நீ எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து நீர் எங்களோட கிரியை செய்திருக்கிறீர். இன்றைக்கும் கூட அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலிருந்து நோவாவை பற்றியும் ஆபிரகாமை பற்றியும் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இதே விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையில் வரணும் ஆண்டவரே. நீர் உதவி செய்யும். இன்னும் அநேக விசுவாசத்தில் வளர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவன் உண்டென்றும் தேவனிடத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நன்மை செய்கிறார் என்றதையும் விசுவாசிக்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உங்களுடைய வருகைக்கு நீர் ஆயத்தப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களுடைய வாலிபர்களையும் சிறு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அடுத்த தலைமுறையை உருவாக்குற விசுவாசத்தை கர்த்தர்களுக்கு கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தங்களுடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன். அப்பா ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. சகல துதிக்கான மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். ஆமென். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீது எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார், கல்வாரி மீது எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். 3ஆம் நாளில் உயிர்த்தார், உன்னத 3ஆம் நாளில் உயிர்த்தார், உன்னத
இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே வழி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஆமென் ஹalleluya நல்மெய்ப்பனாக காத்தார் என்னை தமையனாக கொண்டார் என் நண்பனாக வந்தார் என் தலைவனாக நின்றார் நல்மெய்ப்பனாக காத்தார் என்னை தமையனாக கொண்டார் என் நண்பனாக வந்தார் என் தலைவனாக நின்றார் எங்கள் மீது ஒரு நாள் மணவாளனாக வருவார் மேகங்கள் மீது ஒரு நாள் மணவாளனாக வருவார் என்னை அழைத்துக் கொள்வார் வானில் கொண்டு என்னை அழைத்துக் கொள்வார் வானில் கொண்டு செல்வார் ஆமென் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே வழி நித்தியம் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் 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 ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா ஹalleluya